ஓகே சார், இப்போ உங்கள் கன்சல்டேஷனோட நிறைவுக்கு வந்திருக்கிறேன். சரிங்களா? சொல்ற அந்த ஒரு சில விஷயங்கள் ஆமாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ரொம்ப ஏழையும் இல்லை, பணக்காரனும் இல்லை, மிடில் கிளாஸ். இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை இருக்கிற ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்படி யாராவது இப்படி உங்களை மாதிரி யாராவது வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து கொஞ்சம் வலி ஓவரா இருக்குதா, சரி கொஞ்சம் உடனடியாக ஏதாவது கொஞ்சம் வலி குறைச்சிட்டு டெய்லி நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஃபேஸ்புக் பாக்குறது இல்லை. நான் பார்த்தேன், அது இப்போ சமீபமாக பார்த்துட்டு இருந்தேன். வெரி குட். அதுல வந்து உங்களை நான் பேசினேன், எனக்கு ஆங்கிலம் தெரியாது, நான் 8வது படிச்சேன். பரவாயில்ல. புக் பண்றதுக்கு நானே அது காலையில நானே வந்து பார்த்தேன். அது ஒண்ணு கேட்டுச்சு என்னன்ட்டு, அது நானே அதை பதிவு பண்ணேன். நான் ஓ, புக்கிங் பண்ணீங்க போயிட்டு கிட்ட பேசிட்டு புக்கிங் கேட்கும்போது நான் 1 மணிக்கு புக்கிங் பண்ணேன். ஓ ஆமாம், இது இன்டர்நெட்டில் பண்ணியிருந்தீங்க. இதில் இன்னொன்று உங்களுக்கு ஃபைனலாக சொல்லிடுறேன். உங்கள் மனசில் ஆணித்தரமாக பதிச்சிருக்கிறீங்க, மெஷின் வச்சா உடனே குறையும், எக்ஸசைஸ் பண்ணால் குறையாதுன்னு. ஏன் பதிச்சிருக்கிறீங்கன்னா, 2-3 இடத்துல போய் எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு வலி அதிகமாகிடுச்சு, அதனால் பதிச்சிட்டீங்க. வலி குறையில, அட்லீஸ்ட்டு அதிகமாச்சோ இல்லையோ குறையில. ப்ராமிஸாக சொல்கிறேன், என்கிட்ட வலி குறையுது. ஏன்னா வலி குறையாத எக்ஸசைஸ், அதிகப்படுத்துகிற எக்ஸசைஸ் எல்லாம் நான் தூக்கிட்டேன். அதுலேருந்து எல்லாமே டெஸ்டடான ஆயிரக்கணக்கான பேர், 28 வருஷம் எவ்வளவு பேரை பார்த்துருப்பேன். டெய்லி 30-40 பேர் என் வாழ்க்கையில் 1998 இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பேனா. அதனால எல்லாத்தையும் டெலீட் பண்ணி கரெக்டாக வலி குறையிற எக்ஸசைஸை மட்டும் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறேன். யாருக்கு பண்ணாலும் தொந்தரவு வராமல் அந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால்ஸ் தான் மேட்ரே. இதை கற்றுக்கிட்டு யார் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு எந்த பேஷண்ட்டு இருந்து குறை வராது. ஈவன் ஃபிசியோதெரபிஸ்ட் பேஷண்ட் அவங்ககிட்ட வந்தா உங்களுக்கு தேவை என்ன நேர்ல பார்க்கணும். ஆமா. அப்புறம் இந்த ரிப்போர்ட், இதை தாண்டி என்ன எதிர்பார்க்குறீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க? அதையும் சொல்லிடுறேன். ரிப்போர்ட் இல்லைனாலும் என்னால் கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ண முடியுது. அதுவும் இருக்கிறத நான் தப்பு சொல்ல, இருக்கட்டும். ஆனால் ரொம்ப டவுட் இருக்கிற இடத்துல போய் எடுக்கலாமே தவிர, காமன் ப்ராப்ளம்கெல்லாம் பேசாமல் கிளினிக்கல் டயக்னோசிஸ், அதுக்கு பேர் இன்வெஸ்டிகேட். இந்த சிபிஐ நோண்டி துருவுற மாதிரி, இதுக்கு பேர் கிளினிக்கல் டயக்னோசிஸ். இதுதான் உண்மையான டயக்னோசிஸ், கண்டுபிடிக்கிறது. ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன்லேயே எழுதியிருக்கிறாங்க, ப்ளீஸ் கோரிலேட் வித் த கிளினிக்கல் சிம்டம்ஸ். அப்படின்னா என்னன்னா, இது இறுதியான முடிவு இல்லை, சிம்டமோட பேஷண்ட்டோட பேசுறது தான் இறுதியான முடிவு. எப்படி பிபி பார்க்கறதுல எவ்வளோ மெஷின் வந்தாலும் அந்த காலத்தில் இப்படி சுற்றி இந்த பாதரசம் வச்சு அமுத்துற மெஷின் தான் இன்றைக்கும் ஃபுல்லி கிளியர் சரியானது அப்படி வந்திருக்குது. அந்த மாதிரி இந்த கிளினிக்கலாக பேசி கண்டுபிடிக்கிறதுல அதுதான் வந்து முடிவானது ஒரு இது. இப்போ உங்களை அதே மாதிரி நேர்லன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ என்னன்னா, நேரில் உங்களை விட்டு இவ்வளோ தூரத்துக்கு பக்கத்தில் நான் வந்து உங்கள் காலை உத்து பார்க்க மாட்டேன். ஒரு மேல் பேஷண்ட் ஃபீமேல் பேஷண்ட் இருக்குன்னா இதுதான் ஒரு தூரம். பக்கத்தில் போய் அவங்க கழுத்தை இப்படி பார்ப்பேனா? பார்க்க மாட்டேன்ல, மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும். ஆனால் இந்த வீடியோ காலில் வரீங்க பார்த்தீங்களா, நான் எப்படி வேணாலும் ஜூம் பண்ணி பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். எங்கே செல்ஃபோனை போய் பக்கத்தில் வைங்க அப்படின்னு நானும் என் கண்ணு பக்கத்தில் வச்சு பார்த்துக்கலாம். புரியுதா இல்லைங்களா? 1008 வசதி வந்துருச்சு. இப்போ அந்த காலம் மாதிரி ஈரோட்லேருந்து மாட்டு வண்டி கட்டிட்டு இது போவோமா சென்னைக்கு? இல்லை அந்த காலம் மாதிரி இந்த டயல் இருக்குல்ல, ஏன்னா ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசுவோமா? செல்ஃபோனில் தானே பேசுகிறோம். அதே மாதிரி தான். நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன போட்டிருக்குன்னா, மேலே வந்து ஒரு ஃபோட்டோ, மேலே என்ன போட்டிருக்குன்னா, ஒரு ஹெலிகாப்டரு, அதை பைலட் ஓட்டுறாரு. ஹெலிகாப்டர் வெளியில், ஹெலிகாப்டருக்குன்னு ஒரு டோர் இருக்கும்ல, அதில் ஒருத்தர் இவ்வளோ பெரிய கேமரா வச்சு கீழே கடல் அண்டு நிலம் இதையெல்லாம் படம் எடுக்கிறாரு. கீழே எடுக்கிறாரு, பூமியை மேலேருந்து எடுக்கிறாரு. கீழே வந்து ஒரே ஒரு ட்ரோன்னா தெரியுமில்ல, சும்மா கம்மி காசு, அது சுற்றிட்டு இருக்குது. என்ன கீழே எழுதியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் அப்டேட் யுவர் செல்ஃப், அப்கிரேட் யுவர் செல்ஃப், அதர்வைஸ் யூ வில் பி நோவேர், பிகாஸ் நவ் தட் பைலட் ஆல்சோ ஜாப்லெஸ் இன் திஸ் மேட்டர், தட் போட்டோகிராஃபிஸ்ட் ஆல்சோ ஜாப்லெஸ் இன் திஸ் மேட்டர், ஸோ அப்கிரேட் யுவர் செல்ஃப். அப்படின்னா தமிழில் என்னென்னா, எப்போவுமே நீங்கள் ஒரு நவீன டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கோங்க, இல்லைன்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போது அந்த கேமரா எடுக்கிறதுல அந்த பைலட்டுக்கும் இப்போ வேலை கிடையாது,
பைலட் ஓட்டுறதுக்கும் வேலை கிடையாது, இந்த பர்டிகுலர் வேலை கிடையாது, அந்த கேமராமேனுக்கு வேலை கிடையாது, 2 பேர்த்தோட வேலையும் இந்த ட்ரோன் வந்து சரி பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி நானுமே என்னை அப்டேட் பண்ணி ஆன்லைனில் கொடுக்குற வரைக்கும் என்னோடய மார்க்கெட் வந்து ஒன்லி ஈரோட்டுக்குள்ளே தான்.